So Acts 20:27, it says like this: For I didn't shrink from declaring all that God wants you to know. யாரா சொல்ல முடியுமா? What does it mean? For I didn't shrink from declaring all that God wants you to know. Maybe உங்களோட தாட்ஸ் நீங்க சொல்லலாம். This is my pattern always. So so நம்ம ஒரு வசனத்தை படிச்சோம்னா what is that is coming in your mind, what you understand from this line, that is how நீங்க சொல்லும் போது தான் then you can learn much more things, right? Subarna, Elizabeth, Samyukta, what is that you understand from this word? Subarna, you have anything? Elizabeth? பவுல் சொல்றாருன்னு நினைக்கிறேன்னா எனக்கு தெரியல. பவுல் வந்து நான் கடவுள் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்லுவேன். அதை நான் வந்து டிக்ளேர் பண்ணாம வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். All right, very nice, nice. Okay, any other aspect, any other thing? Ilana, similar to what she said also. So let me go on. Okay, so Paul is saying I will not shrink back, or I didn't shrink back. So Paul, we all know that this Paul is a servant of God, the chosen vessel of God. Disciples are காட்டிலும் Paul, example like Peter, James, John, அவங்கெல்லாம் காட்டிலும் Paulோட journey was totally completely different from all, right? அவங்க மேபி if let's say if I say if பீட்டரோ இல்ல மற்ற ஜேம்ஸோ ஜானோ அவங்கெல்லாம் மினிஸ்ட்ரி பண்றதை காட்டிலும் பால் வெண்ட் பியாண்ட் த லிமிட்ஸ். ஓகே, அவனுக்கு தெரிஞ்ச பட்டணத்துக்கு, தெரிஞ்ச ஊருக்கு, தெரிஞ்ச இடத்துக்கு, எல்லா இடத்துக்குலயும் அவன் வந்து he didn't hold, he went around, spread the gospel like never before. And of course earlier days he was a man of very against the Lord, right? So we all know this. So he was a man, very a rigid man. நம்மளுக்கு தெரிஞ்ச பால் அவனோட லைஃப் பேஸ் எடுத்தோம்னா வந்து ரொம்ப ஏசப்பா கிறிஸ்துன்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் கொல்லணும், அவங்கள அழிக்கணும், அவங்க சிறையில போடணும் அப்படி இருந்தான். ஆனா இவன் இப்போ ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பால் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், பால் சொல்லுகிற ஒரு காரியம்னா, for I didn't shrink from declaring. அதாவது சுபர்ணா சொன்னது போல நான் சொல்றத நான் ஹோல்ட் பண்ணிக்கல. I'm declaring whatever that God has spoken to me, whatever that God taught to me. And நான் கத்துக்கிற எல்லா காரியத்தையும் நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை சொல்றான். The same scripture I'm just taking along with the different versions. Okay, so NKJV version என்ன சொல்றாங்கன்னா, I declare to you the whole counsel of God அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. TPT, that is a Passion Translation, பால் எப்படி சொல்றான்னா, I have taught you everything. நான் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன். I could about God's eternal plan, and I have held nothing back. அப்படின்னா எனக்கு தெரிந்த காரியம், எனக்கு சொல்லி கொடுத்த காரியம், நான் கற்றுக்கிட்ட எல்லா காரியத்தையும் நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். எதையும் நான் ஹோல்ட் பண்ணிக்கல, நான் எதையும் நான் விட்டுல சொல்றாரு. Amplified version is this more beautiful way, declaring to you the whole purpose and plan and counsel of God அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்ல சொல்றது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும். ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஆக்ட்ஸ் 20:27 கற்றுக்கொள்ள போற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, the whole thing, declaring all things. declaring, அதாவது ஏசப்பா சொல்லி கொடுத்த, இல்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, அவன் ஊழிய செஞ்சு பண்ண எல்லா காலத்திலையும் he's saying he's not going to hold anything, but he's going to tell everything. அப்பனா இப்போ let's Paul teachingல இப்போ 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா,
முன்னாடி சொன்னேன், he didn't shrink or he didn't hide anything. அப்போ 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 இது யாருக்கு சொல்றார் அப்படி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போமே. இந்த Acts 20 வந்து if you read later, you go back, you read the scripture, okay? Acts 20 அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகிறாரு, மல்டிபிள் சிட்டிஸ வெரி ஷார்ட் டைம்ல இஸ் கிராசிங் தட் ஈச் சிட்டிஸ். ஓகே, ஒரு சில இடத்துல லேண்ட் மூலமா கிராஸ் பண்ணுவாரு, ஒரு சில இடத்துல ஷிப் மூலமா கிராஸ் பண்ணுவாரு. ஏன் கிராஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இஸ் கிராசிங்? ஏன்னா கடைசியா ஒரு இடத்துக்கு டெஸ்டினில வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. எந்த பட்டணம்னா எபெசஸ். நீங்க புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் படிக்கிறீங்களா, அந்த பட்டணம். ஓகே, எபெசஸ் பட்டணம். அந்த பட்டணத்துக்கு வந்து ஒரு சில லீடர்ஸ் கிட்ட அவ பேசுறாரு. லீடர்ஸ்ட என்ன சொல்றாருன்னா, அதுலதான் சொல்றாரு, verse 27 சொல்றாரு, I did not shrink anything from declaring that God wants you to know. அப்போ வந்து ஒரு லீடர்ஸ்க்கு ஒரு 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 வேல்யூபிளான திங்ஸ வந்து சொல்லி கொடுத்துட்டு கடைசியா அந்த பட்டணத்தை விட, அந்த கண்ட்ரியை விட்டு கிளம்பி போவதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு. ஸோ அப்போ this scripture, this Acts 20, that to 21 இருந்து 27 is all about Paul giving advice, counsel to the leaders of the church in Ephesus. So this we need to learn, because a leader, we are all leaders in this place. Okay? We are all leaders in each cities, each towns, each colleges, each nations, each workplaces, or in your family. You're all leaders. You're not a baby anymore. You're a leaders. Your God has called you to be a leaders. Okay, அப்போ லீடருக்கு வந்து, அப்போ ஒரு லீடர் வந்து எல்லாமே கத்துக்கணும். எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. கரெக்டா? So as we are growing day by day, we need to grow more in the word, more in relationship, more in faith, more knowledge of God, more anointing, right? So அப்போ ஒரு லீடருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பால் சொல்ற ஒரு லீடருக்கு என்ன சொல்றாரு, I did not hide anything. அப்புறம் he's saying, அப்பனா உன்னை இப்படி hide did not anything குணமா நான் சொல்றேன். He did not forget to teach to the leaders. அவர் இத சொல்லணும்னு நினைச்சு மறந்து எந்த காரியம் போகல. அப்பனா எல்லாத்தையும் அவர் கற்றுக்கொண்ட காரியம் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, he has completed his duty. The Ephesus சர்ச்சுக்கு வேண்டிய, லீடர்ஸ்க்கு வேண்டிய, அந்த சிட்டிக்கு வேண்டிய சொல்ல வேண்டிய மெசேஜ எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்பனா no one can blame him. Okay, Paul, நீங்க தான் லீடரா இருந்து இந்த கண்ட்ரி, இந்த சர்ச்சுக்கு நடத்தி வந்தீங்க. இத்தனாளிகளுக்கு எங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா, ஒரு பாஸ்டரா இருந்து, ஒரு லீடரா இருந்து நடத்தி வந்தீங்க. நீங்க இதை மட்டும் சொல்லல அப்படின்னு சொல்லி யாரும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பால் இந்த இடத்துல சொல்றாரு. ரைட்டா? So and also he is a very a faithful servant of God. I can see, ஏன்னா ஒரு faithful servant of God is not concerned about himself alone. அவனை குறித்து மட்டும் இல்ல, அவனை சார்ந்து இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துக்குள்ள நடக்கணும். எப்படி பாலுக்கு எப்படி இதெல்லாம் சொல்ல முடிஞ்சுன்னா, அவன் ஒரு சில பாதை மூலமா போனனாலதான் he can boldly share these things to the leaders. So இன்னைக்கு the Lord is teaching us something very new based on what Paul is teaching. இன்னைக்கு எனக்கு கற்றுக்கொண்ட காரியத்தை I'm just speaking out, I'm just teaching you in the same manner. In the time when it comes, okay, so in the upcoming years or upcoming seasons, when you're meeting or when you're mentoring few people, don't forget to spread out this gospel what Paul has taught. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் புதுசா. அப்போ கத்துட்டு நம்ம மட்டும் ஹோல்ட் பண்ண கூடாது. We need to be mature in that. We need to grow in that area. We need to practice in that area. We need to obey in that area. And then we take that word and share it to the other generations, other young people. Maybe you can even share it to your families, whom your family doesn't know about this truth, right? So அப்போ ஏன் கடைசியா நான் சொன்ன டியூட்டி கம்ப்ளீட் ஆச்சு சொன்னா, 26th verse சொல்றாரு, பால் சொல்வாரு, I declare today that I have been faithful. If anyone suffers eternal death,
it is not my fault. ஏன் இதை சொல்றாருன்னா, if anyone suffers eternal death, அப்ப suffers eternal deathனா இது வந்து it's talking about a spiritual death. It's not physical death. Paul is saying, யாராச்சும் என்னோட கடமையை நான் முடிச்சுட்டேன், நான் ஃபெய்த்ஃபுல்லா இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு பிரகாரமா இதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு சில நபர்கள், ஒரு சில லீடர்ஸ், ஒரு சில பிலீவர்ஸ் இன்னும் ஆண்டருக்குள்ள இல்லாம பேக்ஸ்லைட் ஆகி இன்னும் உலகத்துக்குள்ள கொஞ்ச நாளும் ஆண்டருக்குள்ள கொஞ்ச நாளும் அப்படி நடந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. It is not my fault அப்படி சொல்லி Paul is completing the statement, and then he's saying verse 27 I did not shrink anything from declaring that God wants you to know சொல்றாரு. Right? So அப்போ Paul என்னதான் சொல்லி கொடுத்திருப்பார் சர்ச்சுக்கு, அதான் நம்ம தெரியும். First basic thing will go. Okay? Wherever Paul goes, Paul எந்த சர்ச் போனாலும், எந்த சிட்டிக்கு போனாலும், எந்த டவுனுக்கு போனாலும், his only concept is all about this thing. Verse 21, Acts 20:21. I had one message for Jews and Greeks alike. ஒரே ஒரு மெசேஜ் தான், எங்க போனாலும் ஒரே இந்த மெசேஜ் தான். he just following as a template, right? So இன்னைக்கும் in our churches or in our open meetings, they also follow the same thing, same pattern. I have one message for Jews and Greeks alike: the necessity of repenting from sins. First thing. Second thing, turning to God, that is relationship with God. Thirdly, he said faith in Lord Jesus Christ. மூணு காரியத்தை he's been constantly declaring this message. Appo I would say this is the fundamental of a Christian walk. இது நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 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 காரியமா இருக்கு. Right? So I can say that we all have been repented from sins. இன்னைக்கு பழைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் நம்மள பாவத்துல இருந்து நம்மளை மன்னிச்சுட்டாரு, பாவத்துல இருந்து நம்ம தூக்கி எடுத்துட்டாரு, பாவத்துல இருந்து நம்ம கழுவி சுத்திகரிச்சுட்டாரு. We all know this. கிறிஸ்து நம்மளுக்காக பலியாக போய் நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நம்மள பாவத்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. Right? So we all know this. So அப்போ அதனால we need to repent from our sin and get back to the first love, the relationship with Christ. That is what God wants. Whatever that God has lost in the Garden of Eden, he wants to get back that relationship again. Right? So turning to God, so it is all about the relationship, the love of God. And அது மட்டும் இல்ல, thirdly we see that it is about having hold on faith in Christ, anchoring in Christ. Okay? So இப்போ repentance சொல்லும்போது நான் சொன்னேன் forgiveness. Okay, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனது அதெல்லாம் நமக்கு தெரியும். ரிலேஷன்ஷிப் சொல்லும் போது I mean turning to God சொல்லும் போது it's all about a prayer, word sharing, word meditating. இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல வந்துரும். ஃபெய்த் சொல்லும் போது we all learned in few months ago, right? நம்ம ஃபெய்த்தை பத்தி அதிகமா நம்ம ஜானிச்சுட்டு வந்தோம். Right? So இதெல்லாம் நம்ம சர்ச்ல most of the churches or many churches they do the same thing. But Paul இந்த டீச்சிங் மட்டும் சொல்லல, இதோட ஒரு அடிஷனலா ஒரு டீச்சிங் சொன்னாரு. Right? There's a fourth, he said 4 teachings. ஒரு டீச்சிங் வந்து என்னன்னா repentance from sin, relationship, faith. ஃபோர்த்தா ஒரு டீச்சிங் இருக்கு. ஆனா இன்னைக்கு most of the churches, most of the believers are still in this area. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, every day when we read the Bible, we look for repentance. இதே நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கோம். இன்னும் கர்த்தர் என்ன பாவத்தை மன்னிக்கணும், இன்னும் நான் மனம் திரும்பணும். Yes, it is true, you have to change, you have to get back to the Lord. ஆனா 10 வருஷமாவும் இதே இடத்துல இருக்காங்க, ரிப்பென்டன்ஸ்லயே இருக்காங்க. இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், என் பாவம் மன்னிக்கப்படணும்,
நான் சுத்திகரிக்கப்படணும், இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும், இந்த நோயில இருந்து நான் சுகமாகணும், இந்த கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும், நான் உறவுல இன்னும் அதிகரிக்கணும், நான் விசுவாசத்துல இன்னும் அதிகரிக்கணும். ரிமெம்பர், we have been learning about this thing in the past time. We need to increase our faith. Faith comes by hearing and hearing alone. இதெல்லாம் நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கோம். இதை நான் ரிசீவ் பண்ணும்போது I was really cornered. Okay, I was really thinking in my heart, where am I in? நான் எங்க இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது I was just thinking about this fellowship, whatever I was teaching. We were just circling around this area only. Now and then we went to fourth teaching நான் சொல்லல உங்களுக்கு இன்னும் இதுன்னு. பட் நான் fourth teachingக்கு நம்ம என்டர் ஆயிட்டு, பட் ஸ்டில் we come back to the same places now and on. So the Lord wants us to grow in this area. That means இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்காங்க, இன்னும் இன்னைக்கு சிங்கப்பூர்ல சொன்னா P1 லெவல்லே இருக்காதீங்க, இல்ல கிண்டர்கார்டன் லெவல்லே இருக்காதீங்க. Pass from kindergarten and go to the next level. 10 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருந்தா what would the teachers do? What would your friends will do? What would the parents do? என்ன பண்ணுவாங்க சொல்லட்டுமா? தலையிலேயே ஒரு அடி போட்டு ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகி வெளியே போ, மத்த வேலையை படி, மத்த காரியத்தை படி சொல்லி பேரண்ட்ஸே பண்ணுவாங்க. ரைட்? கரெக்ட்? சேம் மேனர் the Lord is seeing our status, seeing our state where we are. We are circling around this area. God wants you to be promoted out from this area, go to the next level. This is all the basic level that we are in. We stop in this level only. ஏன்னா we are familiarized. வேதத்தை படிக்கும் போது பாவத்தை பத்தி குறிக்குதா, அதுல எனக்கு என்ன டேக்அவே மெசேஜ் இருக்கு? Yes, God wants you to repent. Yes, true. But you need not be in the same place, same page for 10 years or 15 years or 1 year or whatever it is. Don't stop in that level. Yes, relationship is a day-to-day agenda, day-to-day basis that is needed. We need to pray, we need to read the word of God, we need to meditate the word of God, we have to speak faith. Yes, it is true, but still we are in the same level, not going out in the next level. So appo what is the next level? இப்போ எல்லாருக்கும் வரலாம், ஏன்னா ஏன் சஸ்பென்ஸ் சொல்லலாம். But because I want you to bring that foundation first, right? So இந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம இருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன்ல விட்டு நம்ம வெளியே வரோம்னா முதலாவது நம்ம கண்கள் திறக்கப்படணும். That's why when we began this word, I just said நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். Our spiritual eyes be opened. It has to be enlightened. Many times our eyes are shut in this area. The God wants you to go from next level, but also the enemy makes you or pulls you back in this level. இதுலயே நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆல, இதுலயே நீ இன்னும் பலப்படல, இதுலயே நீ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க. We need to be matured, we need to be promoted. The fourth level, what Paul taught is this. நம்ம படிச்சது வசனம் Acts 20:27. For never shrink back, I never shrank or kept back or fell short from declaring to you the whole purpose. I want you to open your mouth and say, whole purpose, every purpose of God, every plan of God, every counsel of God. It is not some, it is not few of repentance, forgiveness, relationship, faith. Idilla. Everything. He wants you to inherit every blessings of God. இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்னா என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம கண்ணு எல்லாம் என்ன வசிக்க தெரியுமா? வீடு, சேலரி, ஜாப், பேங்க் பேலன்ஸ், இதுதான் நம்ம நினைச்சுக்கணும். பிளெஸிங், இதுதான் பிளெஸிங் நினைச்சுக்கணும். ஆனா அந்த எந்த பிளெஸிங்குமே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இல்ல. ஆண்டவர் தெரியாத நபர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கு.
ஆண்டவர் தெரியாதவனுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல சொபஸ்டிகேட்டா வாழ்றான். ஆனா கிறிஸ்துவை அறிஞ்சு கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறவங்களுக்கு we are still lacking in many blessings. You know why? We didn't understand the whole purpose, plans and counsel of God. If you know what is the purpose, if you know what is the plan, if you know the counsel of God, whatever that Paul has taught, you will excel in every area. You will not lack in any of things, any of the blessings that God has ordained. நீங்க சொல்லலாம், இது எனக்கு 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 கிறிஸ்து இந்த பாதையில கொண்டு வந்துதான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு போல அப்படின்ட்டு we pre-assume it. No. God doesn't want his children to suffer. He's not a God who makes us to be suffer for food. நீ பஞ்சத்துல அடிபட்டு இரு, அடிபட்டு தான் திருந்து அப்படின்னு ஆண்டவர் எந்த இடத்துலயும் பண்ண மாட்டாருப்பா. உலகத்தின் பிரகாரமான தகப்பனே பண்ண மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் பண்ணுவாரா? So the problem is with us. Our eyes are not open. We are not ready to learn things. We are still circling around in this repentance, relationship, faith, getting back to God, forgiveness, right? So let me put this in even more in a beautiful way that God has showed me. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, right? So when I was just thinking this thought came. ஒரு 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 ட்ரிப் பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரிக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்கப்பா? யாராவது சொல்ல முடியுமா? லெட்ஸ் சே ஒரு ஹாலிடே சீசன் வருது. You are planning something to go and visit this country for almost a month of time. என்னெல்லாம் பண்ணுவீங்க? நித்யா, என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா. Getting passports. கெட்டிங் பாஸ்போர்ட். சரி, இல்ல அது மட்டும் சொல்ல. பாஸ்போர்ட் அதெல்லாம் பேசிக் திங்ஸ். எல்லாமே டிக்கெட் எல்லாம் போட்டீங்க, பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. அடுத்த வாரம் நீங்க ஊருக்கு போறீங்க. ஒரு மாசம் அந்த கண்ட்ரில இருக்க போறீங்க. என்னென்ன பண்ணுவீங்க? Itinerary prepare பண்ணணும். ஒருத்தர் யாரோ சொன்னாங்க. என்னம்மா? அங்க என்னெல்லாம் பண்ணுவோம்னு பிளான் பண்ணுவோம்ல. எங்கெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் அங்க ஸ்பெஷல் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். சரி, என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு, என்னெல்லாம் திங்ஸ் பார்க்கலாம், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, நைஸ். வேற யாராவது? anyone else? இதை தவிர வேற யாராவது? Elizabeth, you were saying something, if I'm not wrong. Itinerary prepare பண்ணுவோம்னு சொன்னேன். Oh, okay, itinerary. Yes, same as what Vidya said. Correct. என்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், எங்கெல்லாம் பார்க்க போறோம், என்னென்ன இடத்துல என்னென்ன ஃபுட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், என்னென்ன சைட் சீயிங், என்னென்ன ஃபேமஸான இடம், இதெல்லாம் பண்ணுவோம். So that means you plan in such a way that you visit all the most important places. எதெல்லாம் ஃபேமஸா இருக்கோ, எதெல்லாம் பாப்புலரா இருக்கோ, எதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கோ, you plan in such a way. ஏன்னா போகிறது ஒரே ஒரு வாட்டி தான். You don't, example, you don't go to US, a far nation, every year. You don't go to Brazil every year. You won't have experience to go to Egypt every year. You don't go to Dubai every year. Spend so much of money for 1 month. இல்ல, போகுது ஒரே வாட்டி, ஸ்பெண்ட் பண்றது போறது ஒரே வாட்டி. அப்போ முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு ஐட்னரி போடுவோம், பிளான் போடுவோம். So that means you don't miss out anything, correct? ஒருவேளை ஒரு மாசம் இருந்து ரொம்ப ஃபேமஸா, let's say you go to Paris, you forgot to visit this place, but you went other places. Paris காட்டிலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்கப்பா. What happens? You feel so bad. ச்சே, என் கண்ணு பக்கத்திலே இருந்துச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த பாரிஸ்க்கு அந்த உயரமான இடத்துக்கு நான் போய் அந்த சைட் சீயிங் பார்த்துருவேன். அட்லீஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம்.
அந்த பக்கத்துல இருந்தேன், பக்கத்துல விசிபிலிட்டி ஐக்கு பக்கத்துல இருந்துச்சு. I didn't go even into that area. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி you feel so bad of, you feel so disappointed in your life. It is not one time, it is all throughout your life. அது மீண்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. ஆனா குறிக்கப்பட்ட காலத்துல குறிக்கப்பட்ட நேரத்துல நான் போன இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா all throughout your life, maybe if your friends say நான் இங்க போனேன், நான் இந்த இடத்துல போய் போட்டோ எடுத்தேன் அப்படி போட்டா, அப்ப நீங்க யோசிப்பீங்க, ச்சே நான் ஏன் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லி you feel so disappointed. கரெக்ட்? நீங்க அதே போலதான் கிறிஸ்துவ பாதையில we are circling around in this area for many years and not experiencing this whole purpose and plans and of God in your life. You're not experiencing the whole blessings of God in our life. அதான் பால் சொல்றாரு, இதை நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா. லீடர்ஸா உங்களுக்கு, I mean Ephesians leaders, he's giving an advice, he's giving a take of a message. I didn't hold anything back from declaring you and teaching you, right? So let's think in our mind. நான் இன்னும் எத்தனை காலகட்டமா இதே இடத்துல சுத்திட்டு இருக்கேன். நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் இன்னும் ஃபர்கிவ்னஸ் பத்தி தான் படிச்சுட்டு தியானிச்சுட்டு, இந்த மிராக்கிளை பத்தியே தான் தியானிச்சுட்டு, இந்த அற்புதத்தை பட்டு தான் நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன்னா, இல்ல அந்த முழு அர்த்தத்தை அறிஞ்சு கொள்றேனா? இன்னைக்கு வேணா see what is the whole purpose, because it takes some time to go on. But let us think what happens. Okay, so ஒருவேளை நான் இன்னும் இதே இடத்துல நான் சுத்திட்டே இருந்தேன், நான் தியானித்து கொண்டே இருக்கேன், இதே நான் படிச்சுட்டே அந்த ஹோல் பர்பஸ் படிக்கல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? There will be a spiritual miscarriages in your life. What does that mean? Spiritual miscarriage. யாருக்கா தெரியுமா miscarriage என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? Subhana, you know the meaning of spiritual miscarriages? அந்த விஷயமே மறந்து இல்லாட்டி கேன்சல் ஆகிற மாதிரி. ஓகே, மிஸ்கேரேஜ்னா என்ன? மிஸ்கேரேஜ்னா என்ன? Elizabeth, you know the meaning? Miscarriage usually more common context வந்து ஒரு பேபி இறக்கும் போது சொல்லுவாங்க miscarriage-னு. So maybe it's the death of something or the end of something. Yeah. That is premature. Yeah. அதாவது ஒரு விமன் வயித்துல கருவா இருந்த அந்த குழந்தை பிறக்கத்துக்கு முன்பதாக ஒரு அந்த ஃபுல் மெச்சூரிட்டி வரத்துக்கு முன்பதாக இறந்து போகிறதா மிஸ்கேரேஜஸ். இட் மேபி என்ன சொல்றது, அது மேபி இட் மேபி மிஸ்கேரேஜ் மே ஹேப்பன் இன் few months or மேபி லைக் few 3 months நடக்கலாம். மேபி லைக் குழந்தை பிறக்கிறதுக்கு few weeks இருக்கலாம், அப்ப கூட இறந்து போகலாம். That is all called to be miscarriages. It means a lost spiritual miscarriage. That means it is dead in halfway, before birthing out, before coming out, before excelling out, it is dead. அப்போ இன்னைக்கு இன்னுமே இதுலயே நம்ம சுத்திட்டே இருந்தோம்னா we are spiritually getting miscarried. Sometimes I would say, நான் படிக்கும் போது I felt in my thought, many times we feel நான் படிச்சதையே படிச்சுட்டு இருக்கனே அப்படின்னு தோன்றும். கரெக்டா? எத்தனை பேருக்கு அது தோணுதுன்னு தெரியல, எனக்கு தோணிருக்கு நிறைய வாட்டி. இதே பேசேஜா, இதே காரியமா, இதுல என்ன நான் படிக்கிறது? இந்த ஸ்டோரி எனக்கு தெரியுமே, இந்த பேசேஜ் என்ன சொல்ல வரா எனக்கு தெரியுமே, என் பைபிள் ஆல்ரெடி எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிருக்கனே, இதுல நான் என்ன எடுத்துக்கொள்றது, நான் இதுல என்ன நான் தியானிக்கிறது அப்படின்னு கூட தெரியாம நம்ம போகலாம். That is also a place where a moment will come where we will be lost. I would also say some of you believers are half baked, or I would say half converted Christians. This is a place where half converted people will struggle.
இப்பதான் ஆண்டுக்குள்ள ஒரு வருஷம் தான் கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்றாங்க. மீன்ஸ் ஹாஃப் கன்வெர்ட் மீன்ஸ் இப்பதான் ஏசப்பாவை பத்தி அறிஞ்சு கொள்றாங்க. ரிப்பெண்டன்ஸ்னா என்னன்னு கத்துக்கிறாங்க, விசுவாசம்னா என்னன்னு கத்துக்கிறாங்க. இப்பதான் வந்து பாவத்துல இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவ கூட நடக்கிறவங்களுக்கு எஸ் this is nice, this is beneficial for them, but to stay in same page for many years, many decades, you will be lost somewhere. You know what Paul says, go on in the கடைசியா scripture மட்டும் படிச்சுட்டு we will close. Okay, Hebrews 6:1-3 இதேதான் நம்ம இப்ப படிச்ச ஆக்ட்ஸ் 20ல இருந்தா அதேதான் வந்து பால் இந்த இடத்துல ஹீப்ரூஸ்ல சொல்லிருக்காரு. So let us stop going over the basic teaching about Christ again and again. ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, let us stop it. எத்தனை வருஷம் இதே படிச்சுட்டு இருக்காத, stop pondering about, stop meditating about these things again and again, but let us go on instead. இதே இடத்துல நிக்காதப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்காதப்பா, go on, go promoted, go to the next level, become mature in the understanding. That is what Paul is emphasizing to a church, to the believers of God, to the people of God. A Christian walk is not about you staying in a same place. Don't make yourself comfortable in the same routine today lifestyle, but go on, become mature in understanding. So Paul is going on saying, surely we don't need to start again with the fundamental importance of repenting from evil deeds and placing our faith in God. Paul சொல்றாரு, திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து படிக்காதப்பா. எக்ஸாம்பிள், ஒரு கதை புக் படிக்கிறீங்க. எக்ஸாம்பிள், if a book contains 50 பேஜ்ல ஒரு 10 பேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்க. 10 பேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா திருப்பி அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது will you start from reading from the first page, or you will start from the place where you stopped? Your journey is like this. You started somewhere some years ago, but you're still starting again and again from the first page of learning, repenting of God, repentance of God, faith in God. Yes, that is not wrong. I don't say it is not wrong, but go along with the full purpose, go along with the full understanding, go along with the maturity what God wants you to walk in. Paul is going on and saying, verse 2 la solraru, you don't need further instruction about baptism, laying on hands, resurrection of dead, and eternal judgment. இது எல்லாமே பேசிக் திங்ஸ்ல வந்துரும். ரிப்பெண்டன்ஸ், அது பாலைய வாழ்க்கையில, பாவ வாழ்க்கையில இருந்து வெளியே வருது. அப்புறம் விசுவாசம், we all know this. அப்போ பேப்டிசம் verse 2ல பார்க்கிறோம். பேப்டிசம், that means baptism in water and laying on hands. What does it mean? Baptism of Holy Spirit. Correct? It is talking about. And then if you let's say if you say now you know baptism edukala, yes, edukalana, it's okay, you can still ponder on, you can work on your life, you can start meditating on it, then you go take your baptism, then you be filled with the Holy Spirit. But let's say you've experienced everything in this place. Resurrection of dead என்னது? கிறிஸ்து மரித்து மீண்டுமா உயிர்த்தெழுகிறது. Eternal judgment என்னது? A second coming of God, second coming of Christ. இது எல்லாத்தையும் இதே தியானிச்சுட்டே கொண்டீங்கன்னா, when will you walk in the wisdom of God? When will you walk in the full revelation of God? When will you walk in the plan where God wants you to walk in? அதனால்தான் பால் சொல்றாரு verse 3ல, so God willing, we will move forward to further understanding. Nikki, keep your hands on your head and say, I need more understanding. I need more revelation. I need more wisdom of God to be filled. I don't want to circle around in the same place where I'm circling along. I want to move forward. I want to step out. I want to be matured. I want to walk in the purpose where God called me to walk. I need to walk in the word of God where God wants me to walk.
ஹalleluya. கண்களை மூடி நீங்க சொல்லுவோமா, லார்ட் இன்னைக்கு அந்த புதிய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நடக்கணும். அந்த புதிய அந்த அந்த பால் சொல்லி கொடுத்த 4வது வழிகளுக்குள்ள நடக்கணும். I need to walk in the full purpose, every blessing, every plan that you have kept. I don't want to shrink. Just like Paul said, I never shrink back in telling you this. இன்னைக்கு we are learning in this area. இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே, I want to be a mature in understanding. Whatever that I'm learning, whatever that I'm reading, I want to be matured. I want to walk in the full purpose of God, because you have called me as leaders. You have called me as a leaders. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, லார்ட், என்னை தெரிந்தெடுத்திருக்கீங்க, பிள்ளையா தெரிந்தெடுத்திருக்கீங்க. அதற்கு நான் எழும்பி பிரகாசிக்கணும். நான் எழும்பி ஆண்டவரே, நீ வைத்திருக்க திட்டத்துக்குள்ள நடக்கணும். நீ வைத்திருக்க அந்த பாதைக்குள்ள நடக்கணும். நீங்க வைத்திருக்க அந்த ஊழியத்துல சுதந்திரத்துல அதை நான் செய்யணும் ஆண்டவரே. அப்பா, God, I don't want to hold on. I don't want to run along with the same place. As we read in Hebrews 6, oh God, we need to move on to the next level. We don't want to be a babies anymore. We don't want to be a baby Christian who's craving for milk, Lord. But Lord, we want to crave for the solid word of God. We want to crave, we want to desire for the solid word of God. Hallelujah, hallelujah, hallelujah. Re shaga rabala handara baladi handaraba le mara hadala dihanturo shikaraba ladana le baba baba rihana dana shagarabani yantaragalaba. Hallelujah, 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 hallelujah. இதுல இன்னும் மெச்சூர் ஆகணும் ஆண்டவரே. நாங்க அன்னுதினம் படிக்கிற வசனம் இந்த மெச்சூர் ஆகணும் ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க அப்பா, கிருபை கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் அந்த பாவத்துல இருந்து அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற, இன்னும் விசுவாசத்துல வளர முடியாம, இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியாம இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில, லார்ட் take us to the next level, oh God. Take us to the next level, oh Father. Hallelujah, hallelujah. Lo shava raba laba ribananda handa raba leba bama raba baba baba raba baba barianta ragalaba. Hallelujah, 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 hallelujah. If you still think in your heart that you are struggling in these areas, struggling and battling along in these areas, I want you to pray over this. I want you to pray over this. I want you, if you still say I'm still struggling in sin, I'm still struggling in a repentance, in coming back to God, I want you to seriously pray about it. Seriously getting back the relationship with God. Hallelujah. Re mama radana handara baladalaba leba kala dala handala kala shakadaba. இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா, the important thing is about you praying, you going before the presence of God. Re shaka baba ba rihantoro kolo shikarabala kalaba. Thank you, Lord. Thank you, Lord. இன்னைக்கு நாங்க படித்த வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, we don't want to hold back. We don't want to, நீங்க கொடுக்கப்பட்ட குறுகிய காலகட்டத்துல நாங்க இதுல மெச்சூர் ஆகணும். நீங்க வைத்திருக்க அந்த பொக்கிஷத்தை, நீங்க வைத்திருக்க அந்த விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதத்தை நாங்க சுதந்தரிக்கணும். எட்டர்னல் blessing நாங்க சுதந்தரிக்கணும் அப்பா. Lord, we thank you for this word. We thank you for this word. We will walk in the full purpose of God. We will walk in the full plan that you have kept for us, oh Father God. Lord, we thank you. We want to praise you. We want to glorify you, Lord. We give you all the glory. Let our children, we pray, let our children will let the eyes of understanding be open in every children in this place, oh God. The fellowship will ignite us fellowship, Lord. The eyes of understanding, அந்த மன கண்கள் திறக்கப்படணும் ஜெபிக்கிறோம் தகப்பனே, so that we can see what you have kept for us, oh Father. Lord, we thank you, we praise you, we give you all the glory and honor. In Jesus' mighty name we pray. Amen, amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.